ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாகவும் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இட்லி தோசைக்கு அடுத்தபடியாக காலையிலையோ இல்லை நைட்டோ அடிக்கடி செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான். பொதுவாகவே நம்ம சப்பாத்தி செய்யணும்னா மாவு பிசைஞ்சிட்டு அதை கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷத்துக்காவது நல்லா ஊற விடுவோம். அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருங்கிறதுக்காக. ஆனால் உங்களுக்கு மாவை ஊற விடுறதுக்கெல்லாம் அந்தளவுக்கு டைம் இல்லை. ஆனாலும் சப்பாத்தி எனக்கு நல்லா சாஃப்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. இங்கே நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் காட்டுற மாதிரி மாவு நல்லா உதுத்தி விட்டு கலந்துக்கோங்க. இந்த மாவு பிசைகிறதுக்கு நீங்கள் சேர்க்குற தண்ணியையுமே வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கை பொறுக்கிற சூடில் இருந்தாலே போதும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க. இதை பிசையும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிங்கனாலே போதும். மாவு இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நீங்கள் ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. உடனேவே சப்பாத்தி சுடலாம். சப்பாத்தி நல்ல சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே முட்டைக்கோஸில் பொரியலோ இல்லை கூட்டோ பண்ணுவோம். ஆனால் பொதுவாகவே முட்டைக்கோஸ் எல்லாம் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். இது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இனி நீங்கள் முட்டைக்கோஸ் எல்லாம் சமைக்கும் போது நான் சொல்கிற மாதிரி 2 பொருளை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் சமைக்கும் போதே நல்ல ஒரு சூப்பரான வாசனையாக இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து தாளிச்சிருக்கேன். அடுத்து நீங்கள் எப்பயும் போல் வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நான் இதோட ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பிரியாணி இலை சேர்த்து செய்யும் போது முட்டைக்கோஸ்லேருந்து வர ஸ்மெல் உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. இந்த பிரியாணி இலையோட ஸ்மெல் தான் உங்களுக்கு வரும். கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்க்கறதுனால முட்டைக்கோஸ்னால வர்ற கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சுத்தமாக வராது. அதே சமயம் நல்ல டைஜஷன் ஆகும். டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இனி நீங்கள் முட்டைக்கோஸ் வச்சு கூட்டோ பொரியலோ செய்ய போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 2 பொருளை சேர்த்து செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லார் வீட்லேயுமே அடிக்கடி ஜூஸ் எல்லாம் செய்வோம். இந்த மாதிரி நம்ம ஜூஸ் எல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதில் சீக்கிரம் சுகர் நமக்கு சீக்கிரமாக கரையாது. முக்கியமாக லெமன் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ்லலாம் நம்ம சீக்கிரம் சுகர் சீக்கிரமாக கரையாது. ரொம்ப நேரம் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே நமக்கு ஜூஸ் குடிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா இந்த சுகரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நீங்கள் எப்போ ஜூஸ் போட்டாலும் சரி இந்த பவுடர் சுகரை கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது உங்களுக்கு ஜூஸில் போடுறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது கேக் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம சுகரை பவுடர் பண்ணிட்டு தான் சேர்த்துப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதையே சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்வீட் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதையே சேர்த்து செய்யலாம். ஸோ சுகர் கரையிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுத்துக்காமல் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சுகர் பெரிய பெரிய துகள்களாக இருந்தால் தான் கரையிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் முட்டையெல்லாம் வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 5-6 முட்டையை பாத்திரத்தில் போட்டு வேக வைப்போம். சில சமயங்களில் நமக்கு ஒரே ஒரு முட்டை தான் தேவைப்படும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா இந்த ஒரு முட்டையை மட்டும் நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு வேக வச்சுட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு செராமிக் கப் இருந்தாலே போதும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த ஒரு முட்டையை நம்ம வேக வைக்கணும்னா எப்படி ஒரு 10-12 நிமிஷமாவது தேவைப்படும். ஸோ அவ்வளோ நேரம்லாம் நமக்கு வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும், முட்டை சூப்பராக வெந்துடும்.
இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துட்டு இதில் முட்டையை வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க. ரொம்ப பெரிய ஃபாயிலாம் உங்களுக்கு வேண்டியதில்லை. முட்டையை கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன சைஸாக இருந்தாலே போதும். இப்போ இந்த கப்பில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கப் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துடாமல் ஒரு 3/4 பங்கு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த முட்டையை உள்ளே போட்டுட்டு இந்த கப்பை நம்ம அவனில் 5 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது, இப்போவே உரிக்க முடியாது. ஸோ இதை வந்து நார்மல் வாட்டரில் ஒரு 10 செகண்ட்க்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உரித்து பார்க்கலாம். நான் உரித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இந்த முட்டையை நம்ம ஸ்டவ்வில் வச்சு 10 நிமிஷம் வேக விட்டால் எவ்வளோ நல்லா வெந்திருக்குமோ அதே மாதிரி சூப்பராக வெந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி முருங்கைக்காயெல்லாம் நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கணும்னா உடனே யூஸ் பண்ணிடணும். இல்லை ஒரு 2 நாள் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே விட்டால் காஞ்சி போயிடும். ஆனால் இந்த முருங்கைக்காயை நம்ம மரத்துலேருந்து உடைச்சா எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு 10லேருந்து 12 நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நனைச்சு தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சிட்டு ஈரமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. துணி வந்து நல்ல கனமாக இருக்கணும். அதே சமயம் தண்ணி எல்லாத்தையும் இறுக்கி பிழிஞ்சிருக்கணும். துணி வந்து ரொம்ப சொதன்னு இருக்கக்கூடாது. இப்போது இந்த துணியில் நம்ம வந்து முருங்கைக்காயை சுற்றி வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து வெளியிலேயே வச்சுக்கலாம். ஆனால் இந்த துணியில் இருக்க ஈரம் காய நீங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த துணியை ஈரப்பதமாகவே வச்சுருக்கணும். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா 10 நாள் வரைக்கும் முருங்கைக்காய் வந்து காயாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த முருங்கைக்காயை உங்களுக்கு வேண்டிய சைஸில் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு ஜிப்லாக் கவர் கூட எடுத்துக்கலாம். இதில் அடியில் டிஷ்யூ போட்டுட்டு இது மேலே நீங்கள் வந்து முருங்கைக்காயை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 2 வாரம் வரைக்கும் முருங்கைக்காய் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து நிறைய ஸ்வீட் எல்லாம் செய்வீங்க, குக்கீஸ் எல்லாம் செய்வீங்கன்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு சில ஸ்வீட் ரெசிபி செய்யும் போதோ இல்லை குக்கீஸ் செய்யும் போதோ நமக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட் தேவைப்படும். ஆனால் இந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்காது. ஆனால் நமக்கு தேவைப்படும் போது இந்த டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் பூ எடுத்திருக்கேன். தேங்காவோட பேக் சைடில் இருக்க கருப்பான பகுதி எல்லாத்தையும் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா டெசிகேட்டட் கோகோனட் வந்து பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ தேங்காயோட பேக் சைடு இருக்க கருப்பான பகுதி எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் நீங்கள் வந்து செய்யணும். இந்த பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். தண்ணி சூடானதும் இந்த தேங்காயை உள்ளே வச்சுட்டு இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு ஃபுல்லாக மூடிடுங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வெளியில் எடுத்தீங்கன்னா தேங்காய் வந்து உதிரியாக நல்ல ஒரு சூப்பரான வாசனையோடு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்வீட்டை கோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்வீட் ரெசிபிலையோ இல்லை வேறு ஏதாவது குக்கீ செய்கிறதுனா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பு தான். நீங்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில சமயங்களில் ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். பேண்ட் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கினது இப்போ வந்து நீங்கள் வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடுப்பு பகுதியில் ரொம்பவே டைட்டாக இருக்கும். இதை இழுத்து பட்டன் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கங்க. இந்த ரப்பர் பேண்டை பட்டன் மாற்ற ஓட்டைக்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து இதை வந்து பட்டனில் மாட்டிருங்க. இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஏன்னா ரப்பர் பேண்ட் போட்டதுனால கொஞ்சம் கேப் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த பட்டன் வச்ச பேண்ட்டாக இருந்தாலும் சரி இடுப்பு பகுதியை நம்ம வந்து இதே மெத்தடில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி விதை 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், ஏலக்காய் 15, அன்னாசிப்பூ 1, ஜாவித்ரி 2, சுக்கு இந்த சைஸில் 1, கிராம்பு 1 டீஸ்பூன், பட்டை இந்த சைஸில் 8.
காஞ்ச மிளகாய் 8, காஷ்மீரி மிளகாய் 8. இது வந்து நம்மளோட மசாலாவுக்கு கலர் கொடுக்கறதுக்காக நான் எடுத்திருக்கேன். அப்புறம் கசூரி மேத்தி 1 டீஸ்பூன். இது வந்து காஞ்ச வெந்தயக்கீரை, அதில் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளோட தந்தூரி மசாலா பவுடருக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், அதுக்காக எடுத்திருக்கேன். நாம் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நாம் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி விதை, சோம்பு, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வறுக்கும்போது நம்ம எண்ணெய் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். பார்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொருட்கள்லாம் இப்போ வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஜாதிக்காய்ப்பூ, கிராம்பு, பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த சமயத்தில் இதிலேருந்து சுக்கு சேர்க்கக்கூடாது. நம்ம சுக்கை வந்து கடைசியாக லாஸ்ட் 1 மினிட் மட்டும் வறுத்தா போதும். இந்த பொருட்கள்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சுக்கை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், காஷ்மீரி மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம காஞ்ச வெந்தயக்கீரையை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற பொருட்கள்லாம் அரைக்கும்போது இதையும் சேர்த்து அரைச்சா மட்டும் போதும். இந்த பொருட்கள்லாம் இப்போது நல்லா வறுத்தாச்சு. இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சிடலாம். அரைக்கும்போது நம்ம மறக்காமல் கசூரி மேத்தியும் சேர்த்து அரைக்கணும். இந்த பொருட்கள்லாம் இப்போ ஆறிடுச்சு. நம்ம இப்போ எல்லாத்தையும் அரைச்சிடலாம். இதோட நான் கசூரி மேத்தியும் சேர்த்து உள்ளே போட்டேன். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை அரைக்கும்போது நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட ஹோம்மேட் தந்தூரி மசாலா பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரையோ அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஜார்லையோ மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.